Hi friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி. நம்ம வீட்ல ஒரு சிம்பிள் சமையல் பண்ணிட்டு கிருஷ்ணருக்கு என்ன பிரசாதம் பண்றோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்ல மூலிகை இட்லி பொடி இருக்கு, கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்கு, சத்து மாவு இருக்கு, நலங்கு மாவு இருக்கு, weight loss பவுடர் இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து தாளிப்போடக இருக்கு, இன்ஸ்டன்ட் புளி சாத பவுடர் இருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு சிம்பிளான ஒரு சமையல் அப்படியே சாமி கும்பிடுறதும் பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ வந்து சாப்பாட்டுக்கு தண்ணி காயுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு விசிலோ எடுத்துக்கலாம். இது மண் உருளைக்கிழங்கு 2 விசில் விட்டால் கூட சூப்பராக இருக்குது. 2 விசில் விட்டுக்கலாம். அப்போனா இந்த சாதா உருளைக்கிழங்குனா ஒரு ஆவியிலேயே வெந்துடும். அப்படியே அந்த தோல் ஸ்டீம் அப்படியே நம்ம வீட்டில் கொஞ்சம் குக்கர் மக்கர் தான் பண்ணுது. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து இது 2 விசில் வரட்டும். உருளைக்கிழங்கு வந்து நம்ம கொஞ்சம் காரசாரமாக வறுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ சிம்பிள் சமையல் தான் மதியானத்துக்கு. ஏன்னா பசங்களாம் இருக்காங்க. உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நம்ம வறுத்து பொடி பண்ணிவிட்டு சேர்க்க போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கு பாருங்கள், சோம்பு 1/4 ஸ்பூனு, சீரகம் 1/4 ஸ்பூனு, ஒரு 3/4 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, மிளகு, அப்புறம் ஒரு 4 லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், 2 துண்டு பட்டை, கடல் பாசி, ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அப்படியே இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம வீட்டில் கிருஷ்ணருக்கு மூக்கெல்லாம் வேக வைக்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். கடலப்பருப்பு வடை, கொஞ்சம் சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வந்து அவல் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவல் பாயாசம், இல்லைன்னா நார்மல் சேமியா பாயாசம் தான். முன்னெல்லாம் அம்மா இருப்பாங்க. வீடியோலாம் நான் அப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ணலை. அப்போல்லாம் வந்து அம்மா பொரி உருண்டை, சீடை, ரவா லட்டு, கார சீடை, இனிப்பு சீடெல்லாம் செய்வாங்க கொஞ்சம் கொஞ்சம். ஏன் அப்படின்னா 2 பசங்களையுமே என் 2 பசங்களுக்குமே கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி தான் பேர் வச்சாங்க. ஏன்னா ஜூலையில் பிறந்தாங்களா, 21 நாள் கணக்கு வச்சு 21ஆம் நாள் பேர் வச்சாங்க. நான் 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன். கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீடியோ எடுக்கும்போது இப்போயுமே அம்மா இருந்தாங்கன்னா வாங்க விட மாட்டாங்க, வீட்டிலே செஞ்சுக்கலாம் அப்படின்னு பொரி உருண்டை இதெல்லாம். நான் இப்போ அதெல்லாம் செய்கிறதில்ல. இப்போ நம்ம இந்த சக்கரை பொங்கல் இதெல்லாம் செய்கிறோமா, அது கூடயே வந்து அம்மா வந்து கிழமை சாதம்லாம் செய்வாங்க. 2 பேர் இருக்க கூட மாட செஞ்சுடுவோம். அது இல்லாமல் மதியானம் லஞ்சும் செய்ய மாட்டோம். மதியானத்துக்கு டிஃபனு ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சாயங்காலம் இலை போட்டு தான் கும்பிடுவோம். எப்படின்னா சாமிக்கு வச்சு கும்பிட்றது தான் இலை போடுறதுன்னா. இப்போ பசங்களாம் பெரியவங்களாயிட்டாங்கல்ல, அதனால் நான் இப்போ அம்மா இறந்ததுலேருந்து இது போல் எப்படின்னா சக்கரை பொங்கல் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சக்கரை பொங்கல், சுண்டல், வடை, பாயாசம் மட்டும் வச்சு கும்பிட்டுட்டு கடையில் சீடை எல்லாமே வாங்கிக்கிறது பழம்லாம். இப்போ வந்து மதியானத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல், முருங்கைக்காய் சாம்பார், குடமிளகா சாப் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், குடமிளகா வறுவல், சாம்பாருக்கு சாம்பார் வெங்காயம், அப்புறம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு. மணி வந்து 12 ஆயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு 12 மணிக்கு சாப்பாட்டுக்கு வந்தாச்சு. காலையில் வந்து பெரியவன் பீனட் ப்ரெட்டில் தடவி சாப்பிட்டு பசங்க 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டாங்க. நாங்கள் 2 பேர்த்துக்கு எங்கள் 2 பேர்த்துக்கு நட்ஸு ஊற வச்சுருந்தேன், ட்ரை நட்ஸு. அதை ஜூஸ் முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ மதியானத்துக்கு மட்டும் சிம்பிளாக சமைச்சிடலாம். ரசம் வச்சு கொஞ்சம் சாம்பார், வறுவல் 2 பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கா ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு 5:30 6 மணிக்குள்ளே சாமி கும்பிட்ணும். அவங்களும் ஆஃபீஸ் போகிறாங்க, அதுக்கு தான். ஓகேவா? இப்போ வந்து நான் இது வறுத்தாச்சு. நல்லா மிக்சியில் குறன்னு அரைச்சிக்கோங்க. சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி போட்டாச்சு. பருப்பு வேக வச்சுக்கலாம். 200 கிராம் துவரம் பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் பச்சை பருப்பு போட்டு ஒரு 1/4 ஹவர் ஊற வச்சிங்கன்னா நல்லா புசு புசுன்னு இருக்கும். சாம்பாரும் நல்லா இருக்கும். பருப்பு நிறைய காண்டு வரும். ஓகேவா? இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம இஷ்டம்தான். நான் இதுலேயே கூட பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சுருவேன். ஒரு நேரம் அப்படியே கூட பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கட்டி பூண்டு, டைமுக்கு ஏற்ற மாரி செஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 தக்காளி. ஒரு நேரத்தில் இந்த வெங்காயத்தையுமே இதில் போட்டு வேக வச்சு சும்மா தாளி போட்டு முருங்கைக்காய் வதக்கி வச்சுப்பேன். அப்படியே வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் கூட வதக்கிக்கலான்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ பருப்பு வேகட்டும். 2 விசில் வந்தாவே போதும், சூப்பராக வெந்துடும். ஏன்னா ஊற வச்சிட்டோம்ல. இந்த பக்கம் குடமிளகாக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். மதியானம் கொஞ்சம் சிம்பிளாக சமைச்சாதான் சாயங்காலத்துக்கு கொஞ்சம் ரெடி பண்ண ஈஸியாக இருக்கும். நான் இப்போல்லாம் அப்படி தான் பண்ணிக்கிறது. ரொம்ப ஹெவியாலாம் இது பண்ணிக்கிறது கிடையாது. கடுகு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, இப்போ இது கூடயே குடமிளகா. குடமிளகா உடம்புக்கு ரொம்ப நல்லது, கால்சியம் சத்துக்கு சேர்த்துக்கோங்க. முன்னெல்லாம் நானே குடமிளகா சாப்பிட மாட்டேன். இப்போ கல்யாணம் ஆனதுலேருந்து அப்படியே சேர்த்துக்கிறது. அதனால் நான் இப்போ சின்னதுலேருந்தே பசங்களுக்கு எல்லா காயுமே ஒதுக்காமல் கொடுத்துட்றது. ஒரு 3/4 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அப்படியே ஃப்ரை பண்ணால் சூப்பர். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகாது குடமிளகா வதங்கிறதுக்கு. உப்பு மட்டும் வதங்கி வந்த பிறகு சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பருப்பு வெந்தால் தான் சாம்பாருக்கு ரெடி பண்ண முடியும். நம்ம இப்போ வறுத்து வச்சோம்ல, அதை வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 90% குறன்னு அரைச்சிக்கலாம். ஓகேவா? ஆறிட்டுருக்கோம். சாதம் பாருங்கள், நல்லா தலபுலான்னு மலர்ந்து வருது. நிறைய பேர் கேட்பீங்க ஏங்க மண் சட்டியில் செய்யலான்ட்டு. நான் எப்பவுமே நல்லெண்ணெய் பொழுது மண் சட்டியில் செய்ய மாட்டேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அது எதுக்காகன்னு தெரியல. ஆனால் மண் சட்டியில் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருப்போம். நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டெல்லாம் மண் சட்டி எதுக்காகனா சாப்பிடுவாங்கன்னா எல்லா வீட்லேயுமே இருக்கும். எதுக்காகனா நிறைய பேர் வந்து மண் சட்டியில் சாப்பிட்டா இளமையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு தெரியும் தெரியாது. எங்கள் அம்மா சொன்னது. அது இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பருப்பு வெந்துருச்சு. சாம்பாருக்கும் நான் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஓகேவா? இந்த பக்கம் வந்து நம்ம குடமிளகாவை பார்த்துடலாம். நிறைய பேர் அலுமினியத்தில் செய்யாதீங்கன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து கல்யாணத்தில் கொடுத்தது, யூஸ் பண்ணாமையே வச்சுருக்கேன். அப்போல்லாம் நாங்கள் 2 பேர் இருக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோ பெருசெல்லாம் எங்களுக்கு யூஸ் ஆகலை. ஓகேவா? இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் ஆகுது. பசங்க வளர தான் கொஞ்சம் பாத்திரம் வந்து தேவைப்படுறது. இனிமேல் நம்ம வாங்கிறது வேணால் சில்வரில் வாங்கிக்கலாம். எல்லாமே வாங்கினது எல்லாமே கெட்டிமாக தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 2009 கல்யாணம் ஆச்சு. அப்போனா வந்து 14 முடிஞ்சு 15க்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இவ்வளோ நாள் இந்த அலுமினியம் சட்டியெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வாங்குகிற சட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சில்வரும் சரி அலுமினியமும் சரி அப்படியே விரிசல் விட்டுருது. இதெல்லாம் பழமையானதுனால கொஞ்சம் நல்லாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விவரம் இருந்து சில எனக்கு வாங்கி கொடுத்த பொருட்கள்லாம் நான் கொஞ்சம் சூஸ் பண்ணி தான் எடுத்தேன்.
இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம். எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும். சீரகம், கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா வெடித்து வரணும். அப்போ வந்து அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 2 கை உரிச்சிக்கோங்க. நான் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். பெரியவன் பச்சையாகவே சின்ன வெங்காயம் பூண்டு சாப்பிடுவான். சின்னவன் சாப்பிட்டு தான் இருந்தான். அது என்னமோ இப்போ என்னடானா அவருக்கு வெங்காயமே பிடிக்க மாட்டேது. வெங்காயம்னா பச்சையாக சாப்பிட பிடிக்க மாட்டேது. அதனால தயிர் பச்சடியை அவன் சாப்பிட மாட்டான். இப்போ வந்து சாம்பார் வெங்காயம் பாதி வதங்கினா போதும். இப்போ இந்த பக்கம் வதங்கட்டும். நான் வந்து சுண்டலுக்கு ஊற வச்சுருக்கேன். வெள்ளை மூக்கல்ல ஊற வச்சாச்சு. நைட்டே அலம்பி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சில்லுன்னு இருக்குல்ல, அது எடுத்து வச்சாதான் கடலப்பருப்பு வடை. இப்போ வந்து கிருஷ்ணர் அச்சிக்கு நம்ம பச்சரிசி ஊற வைக்கணும். ஊற வச்சு அரைச்சி நம்ம வச்சாதான் சூப்பராக இருக்கும். நீங்கள் பச்சரிசியாக கலந்து வச்சா அது என்னமோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரத்தில் ஒட்டாது. பாருங்க, இன்றைக்கி எங்கள் மாமியார் வந்து பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி எனக்கு வேலையாக இருக்குதுன்னு என்னை விட்டு போயிட்டாங்க. பெருமாள் கோயில் போயிட்டு வந்துட்டாங்க. லட்டு வந்துடுச்சு. எப்போ போனாலும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்க எப்போ போனாலும் சும்மா வரமாட்டாங்க. எனக்கு பூ வாங்கிட்டு வந்து தருவாங்க, பசங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றது பதில் நான் என்ன சொல்லிவிட்டேன், பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க, ஜங்க் ஃப்ரூட்லாம் வாங்கிட்டு வராதிங்க அப்படின்னுடுவேன். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பெருமாளை போய் பார்க்கல, எனக்கு பதில் எங்கள் மாமியார் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? குடமிளகா பாருங்கள். எப்பயுமே குடமிளகா இந்த நீர்க்காயெல்லாம் உப்பு முதலே சேர்த்துறாதீங்க. சேர்த்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கால்வாசி சேர்த்தாவே போதும். பத்தலைன்னா கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இதிலெல்லாம் டக்குன்னு வந்து உப்பு ஏறிக்கும், அப்புறம் வேஸ்ட்டாக போய்டும், சாப்பிட முடியாது. ஏன்னா ஆற வச்சுருந்தேன்ல, இப்போ உரிச்சிட்டு வந்துடுறேன். நான் வந்து பருப்பு வந்து 3/4 பதம் தான் வேக வச்சுருக்கேன். அதனால் இப்பயே நம்ம வந்து முருங்கைக்காய் நல்லா வதக்கிட்டு பருப்பும் தண்ணியும் எல்லாமே சேர்த்துருவேன். பத்தாததுக்கு நான் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு. இப்போ சாம்பார் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எப்பயுமே வந்து காய் வதக்கிட்டா எதுவுமே வெந்துக்க பிறகு நம்ம வந்து பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. ஓகேவா? அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது சின்ன ஸ்பூனு, அதனால் 2 ஸ்பூன். நம்ம தேவைப்ப ஸ்பூனெல்லாம் கைக்கு அம்பிடாது, அப்படின்னா கைக்கு கிடைக்காதுன்னு அர்த்தம். ஒரு சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர் அலுமினியத்தில் செய்யாதீங்கன்னு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ இந்தமாரி இருக்கிறதெல்லாம் எப்படி வேஸ்ட் பண்ண முடியும்? கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காய் வெந்து வரட்டும், புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்சுருக்கேன் ரசத்துக்கும் சாம்பாருக்கும். ஓகேவா? நான் எப்பயுமே உங்கள் நிறைய பேர் ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸ்க்கு தெரியும், நான் சுடு தண்ணி எப்பயுமே ஒரு சொம்பு எப்பயுமே எடுத்து வச்சுருவேன். நம்மளுக்கு தேவைன்னா ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு. நீங்களே வந்து சமைச்சு பாருங்கள் ஒரு டைம். பச்சை தண்ணி ஊற்றி வதக்கின காயில் பச்சை தண்ணி ஊற்றி சாம்பார் வச்சு பாருங்கள். சுடு தண்ணி ஊற்றி ஒரு நாள் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு எப்படி வருதுன்ட்டு. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதனால் சிம்மில் வச்சுருக்கேன். ஆனால் காயெலாம் வெந்துருச்சு. நம்ம அப்படியே ஆற வச்சு அப்படியே வச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நீர்த்து போன மாதிரி இருக்கும். அதனால் தண்ணியை கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் சாதம் வெந்துருச்சுன்னா வடித்து விட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா குடமிளகாவை
ரெடியாக எடுத்து இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா தலபுலான்னு மலர்ந்து வருது. ஆனால் முருங்கைக்காய் இன்னும் வேகலை. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகேவா? எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்பளம் வறுக்கலான்னு பார்த்தேன். அப்பளம் இல்லை, சரி லாஸ்ட்டாக வறுத்துக்கலாம். அதுக்குள்ளே பெரியவனை ட்ராயிங் கிளாஸ் கூப்பிட போவார். அப்போ வந்து வாங்கிட்டு வர சொல்லி வறுத்துக்கலாம். இப்போல்லாம் முன்னெல்லாம் கடைக்கு போயிட்டு வந்துட்டு சமைக்க செய்வேன், பூஜை வேலை பார்த்துப்பேன், எல்லாமே செஞ்சிடுவேன். இப்போல்லாம் முன்ன மாரிலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் வயசாகுதுல்ல, நம்மளாம் சொல்லிக்கிட்டு இருந்தா யாருன்னா சொல்லும் போது எனக்கு எங்கே வயசாகுதுன்னு நம்ம சொல்லுவோம். நம்மளாம் சொல்லும் போது வயசாகுதுன்னு சொல்லிக்கலாம். நம்ம கிருஷ்ணருக்கு இது வைக்கணும் அது வைக்கணும்லாம் இல்லைங்க. எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, சாமிக்கு ₹1 கற்பூரம் இருந்தாவே ஓகே தான். நம்ம தான் இது வைக்கணும், கிருஷ்ணர் இது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் கடுகு பொரியட்டும். கிருஷ்ணருக்கு 5 பொருள் இருந்தால் போதும். வெண்ணெய், தயிர், பால், அவல், அப்புறம் நெய். இதுவே ஒரு ஸ்பூன் வச்சாவே போதும். அதை வச்சு கும்பிட்டாவே போதும். நம்ம விருப்பம் தான், எதை வேணாலும் வச்சு கும்பிட்றது. அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட வெறும் 1 கிளாஸ் பால் வச்சு கூட கும்பிடலாம். இப்போ கொஞ்சம் சோம்பு பொரியட்டும். சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டிலலாம் செய்ய சொல்கிறேன். வந்து கிருஷ்ணர் விநாயகரெல்லாம் வச்சு கும்பிட மாட்டாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகர் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க. கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு அதேமாரி வீட்டில் கிருஷ்ணர் இருந்தாருன்னா 1 கிளாஸ் பால் வச்சு தான் கும்பிடுவாங்க. அப்போல்லாம் அப்படி தான் கும்பிடுவாங்க. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து இங்கே கும்பிடுவாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் வந்து நான் எங்கள் வீட்டில் 2 ஆம்பளை பசங்கனால கும்பிடுவேன். இப்போ வந்து கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இது கூழ் ஊற்றுறப்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஈஸியாக தான் இருக்குது. அதெல்லாம் பொரியட்டும். சிஸ்டர் காஞ்சிடுச்சா சிஸ்டர் கையில் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ தான் காஞ்சிட்டு வருது, தெரியுதா? குக்கரில் சூடு ஆனியன் ஒன்றே சேர்த்துக்கோங்க. குக்கர்லலாம் அதிகமாக இருக்கும், சாதாரண சூடு மாரிலாம் இருக்காது. லைட்டாக இப்படி தான் தேய்ச்சிது. எந்த அளவுக்கு வந்துச்சு பாருங்கள். அதனால கை வலிக்கிற மாரி இருக்குது. வெயிட்லாம் தூக்கணும் ஒரு மாதிரி இருக்குது. ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நான் உருளைக்கிழங்கு கூழ் ஊற்றுறப்ப வாங்கி வந்து போட்டிருந்தேன் 2 கிலோ. உருளைக்கிழங்கு கழுவ 5-6 தடவை ஒரு 1/4 ஹவர் ஊற வச்சுட்டு கழுவ அவ்வளோ மண். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு கெட்டி உருளைக்கிழங்காக இருக்குது. இப்போ 2 விசில் விட்டேன். 3/4 பதம் தான் வெந்திருக்கு 2 விசில்லையே. இங்கே பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது. ஃப்ரை பண்ணும் போது சரியாயிடும். இப்போ பாதி நம்மளுக்கு வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் போடலை, ஓகேவா? அரைச்ச பொடி இதுலேயே வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இருந்தாலும் பாதி உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்கள, அது ட்ரை ஆகும். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வெந்த பிறகு அப்புறம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். கொஞ்சமாக பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குல்ல, வாசனை செம்மையாக இருக்குது.
எல்லாம் வறுத்து அரைச்சிருக்கோம்ல, சூப்பராக இருக்குங்க. மனம் பயங்கரமாக இருக்கிறது. ரொம்ப கொலன்னு வேக வச்சிடாதீங்க. ஒரு முக்காப்பதம் வேக வச்சுட்டு இப்படி ரோஸ்ட் பண்ணும் போது சூப்பராக இருக்கும். வாசம் சூப்பராக இருக்குது. நம்ம வந்து கிருஷ்ணருக்கு சாப்பாடெல்லாம் வச்சு படிக்க மாட்டோம். இந்தமாரி சாப்பாடுன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நான் கிளறின சாதம் ஒரு 5 சாதம் கிளறி அம்மா இருக்கும் போது செய்வேன். இப்போல்லாம் அந்தமாரி செய்கிறதில்ல. சாயங்காலம் தான் பெரும்பாலும் கும்பிடுவேனா, அதனால் மதியானம் ஒரு சாப்பாடு செய்யணும். அதனால் இப்படி செஞ்சிடுறது. இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு. முருங்கைக்காய் நல்லா பக்குவமாக வெந்துருச்சு. ஒரு கொதி வந்தால் போதும். மணி வந்து 12:45 ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சால் கரெக்டாக இருக்கும். ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? நம்ம சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஆல்மோஸ்ட் சாம்பார் ரெடி. சூப்பராக கமகமன் முருங்கைக்காய் சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம். வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போடாமல் அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடும். மதிய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ரசமுமே மலர்ந்து வரப்போகுது. சூப்பராக நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை. நம்மளோட மதிய சாப்பாடு ரெடி. அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணருக்கு என்னென்ன செய்கிறோன்னு பார்க்கலாம். கிருஷ்ணருக்கு பிரசாதம். இப்போ நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்ச வேலையை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கிருஷ்ணருக்கு பிரசாதத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன செய்ய போகிறோன்னா, அவல் பாயாசத்துக்கு பால் வந்து மலர வச்சுருக்கேன். சுண்டல் வந்து வேக போட்டிருக்கேன். இந்த பக்கம் சக்கரை பொங்கலுக்கு. ஓகேவா? ஏன்னா சுண்டல் ஒரு 3 விசில் வரட்டும். பால் வந்து ஒரு 1 லிட்ரு பாலில் 1 கிளாஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? மித்ததை நல்லா பால் காய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிம்மில் வைங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக மழை பெய்யுது செம்மையாக. உங்களுக்கு இருங்க மேலே போய் காட்டுறேன். சக்கரை பொங்கலுக்கு சாதம் வேகட்டும். மழையை பார்த்தீங்களா? செம்ம மழை. இருந்த மாரி இருந்து மழை வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? செம்மையாக இடி எல்லாம் இடிக்குது பாருங்க. எங்கள் வீட்டு அறந்த வருது சின்னது. எப்படி மழையில் நனையுது பாருங்கள். எங்கள் வீட்டை ஸ்டார்ட் பாருங்கள். வீடியோக்கு வரமாட்டாரான். கேடி வேலை பார்க்குது. செம மழைங்க. வெளியே நல்லா இருட்டி இருக்கு. இப்போ வந்து அவல் பாயாசத்துக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே வந்து சக்கரை பொங்கலுக்கும் நான் வறுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஏன்னா சாதம் இன்னும் வேகலை. கொஞ்சோண்டு சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப்பு ரைஸ் தான் போட்டேங்க. நல்லா சாதம் ஆகுது. நல்லா வெள்ளையாக இருந்ததுன்னா ரேஷன் அரிசியெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். பொங்கலுக்கு
இந்தமாரி சக்கரை பொங்கலுக்கெலாம் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஆப்பம்லாம் போட்டேன்னா. இது ரேஷன் அரிசி தான், ஆனால் 1 கப்பு தான் போட்டேன். இங்கே பாருங்கள், இதில் 1 கப்பு தான் போட்டேன். அதுவே நல்லா சாதம் ஆயிருக்கு. அந்த பக்கம் நல்லா பால் வந்து நல்லா மலர்ந்துடுச்சு, அதனால் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முந்திரியும் முந்திரி மட்டும் ஃபஸ்ட்டு திராட்சையை வறுத்து எடுத்துடலாம். ஏன்னா சக்கரை பொங்கலுக்கும் பாயாசத்துக்கும் சேர்த்து தான் நான் வந்து முந்திரி வறுக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பாயாசத்துக்கு நல்லா பொரியட்டும். இது கூடயே எங்கள் வீட்டில் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டால் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டுறாங்க. சும்மா கொடுத்தா கூட சாப்பிட்டுக்கிறாங்க. இந்தமாரி பொங்கல் பாயாசத்துலலாம் போட்டால் சாப்பிட மாட்டுறாங்க. சக்கரை பொங்கலுக்கும் பாயாசத்துக்கும் இப்போ அவல் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நெய் வந்து கொஞ்சம் சக்கரை பொங்கலுக்கு ஊற்றிட்டேன். நிறைய நெய் இருக்கிற மாரி இருக்குது. அவளை வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் இப்போ நம்ம இதில் வறுத்துக்கலாம். நெய்லேயே வறுத்துக்கலாம். மழை வர பெய்யுது. ஸ்டெப்லலாம் வந்து அச்சு வைக்க முடியுமான்னு தெரியல. இல்லைன்னா வீட்டில் இருந்து கூட, ஏன்னா பால்கனிலலாம் வந்து சாரல் வரும். நம்ம டைம் இருக்கும் போதே என்ன பண்ணிட்டேன் நான், இது வந்து வடக்கி, இது வந்து மசாலா சுண்டல் மாரி செஞ்சுக்கலான்ட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாலாம். இப்போ இதை வறுத்துக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு வெல்லம் சேர்க்கணும். சாதம் இன்னும் வேகலை, அதுக்காக தான். இப்போ வந்து அவளை நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துடுங்க. இப்போ வந்து அவல் வந்து நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருக்கேன். டக்குன்னு வந்து நம்ம இப்போ பாலை சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக காய்ச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து அவல் வேகட்டும். நான் வந்து ஒரு 3/4 லிட்ரு பால் நல்லா திக்காக ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா மலர வச்சுருக்கேன். ஓகேவா? அவல் வந்து ஒரு 150 கிராமுக்கும் கம்மி தான் போட்டிருக்கேன், ஜாஸ்தி போடல. ஏன்னா அவல் வந்து கொஞ்சமாக போட்டாவே நிறைய இருக்கிற மாரி இருக்கும். நல்லா இடிக்குது. இப்போ வந்து நல்லா பச்சரிசி வந்து பொங்கலுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு ரைஸு தான் போட்டேன். நல்லா சாதம் வந்து நிறைய வந்திருக்கு. அதனால் ஒரு 1/4 கிலோ வெல்லம் போட்டிருக்கேன். சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இலகி வரட்டும். இப்போ வந்து நல்லா பாயாசம் வந்து பாருங்கள் மலர்ந்து வந்துருச்சு. பாருங்கள், நம்மளுக்கு ஊற ஊற வந்து பாயாசம் கெட்டி போடும். நீங்கள் அதனால் வந்து பால் வந்து கொஞ்சம் காய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 100 கிராம் சுகர் போதும். ஓகேவா? நல்லா கொதிச்சு வரட்டும். சரியா? இப்போ இது கூடயே ஒரு 3 ஏலக்காய் மட்டும் நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 4 ஏலக்காய் எதுக்கு சக்கரை பொங்கலுக்கு தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி தலை இருக்குது. ஆற ஆற நல்லா கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் முந்திரி திராட்சை போட்டுக்கலாம்.
கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நான் சக்கரை பொங்கலை ஆஃப் பண்ணிட்டேன். இது சில்வர் சட்டி வந்து நல்லா கெட்டியமான அடி, இந்த கீழே இருக்க பாருங்கள், அடி வந்து நல்லா கெட்டியமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் சீக்கிரத்தில் தீயாது. அவ்வளோதான், சக்கரை பொங்கல் ரெடி. இப்போ வந்து நம்மளுக்கு பாயாசமும் ரெடி. ஒரு கொதிக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு பாயாசமும் ரெடி. நல்லா மலர வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரத்தில் கெட்டு போகாது. இல்லைன்னா சக்கரை போட்டிருக்கனால கண்டிப்பாக கெட்டு போவோம். இப்போ முந்திரி திராட்சை பாருங்கள், நல்லா திக்காயிடும் உங்களுக்கு. இன்னும் கெட்டியுமே ஆகும். பாயாசம் ரெடி. ஓகேவா? சுண்டலுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். மசாலா சுண்டல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, அது கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 இனுக்கு கருவேப்பிலை. இப்போ இது கூடயே ஒரே ஒரு பெரிய வெங்காயம். வதங்கட்டும். இந்த பக்கம் வடைக்கும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு பாதி வதங்கினா போதும். இதுலேயே வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன். சுண்டல் வந்து எப்பயுமே வேக வச்சுட்டு ஒரு விசில் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து கடாயில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணனா அப்படியே விரைச்சா மாரி ஆகிடும், வேகாத மாரி ஆகிடும். நல்லா சாஃப்டாக இருக்குது சுண்டல். நான் ஃபுல்லாக வேக வச்சுருக்கேன். இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும் போது என்ன ஆகிடும், நல்லா வேகாத மாரி இருக்கும், நறுக்குன்னு இருக்கிற மாரி இருக்கும். அதனால் நான் நல்லாவே வேக வச்சுட்டேன். இந்த சுண்டல் தண்ணியில் ரசம் வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் துருவல் துருவி போடணும். இப்போ இதில் வந்து சுண்டலில் ஏற்கனவே நான் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் கொஞ்சமாக. ஏன்னா அந்த மசாலாவில் நம்ம உப்பு போடல. சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகாத்தூளோட வாசனை போகணும், அதனால் மூடி வச்சிடலாம். வடைக்கு வந்து அரைச்சாச்சு கொரன்னு. பூண்டு சோம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இல்லை, அதனால் வந்து கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து சுண்டலுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இந்த மசாலா சுண்டலுக்கு தேங்காய் துருவல் போட்டால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சிம்மில் தான் வச்சுருக்கேன். அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் ரெடி. சுண்டல் வந்து வடையை வந்து வடை சுட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வீடை க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றது தான். பூ கூட போட்டுட்டேன். கிருஷ்ணர் மட்டும்தான் ரெடி பண்ணணும். கிருஷ்ணருக்கு என்ன பூ, அவருக்கு தேவையான மழை பெய்யுது, அதனால் இன்னும் கடைக்கு போகாமல் இருக்காங்க. நல்ல மழை, இடியும் சரியான மழை காற்றோட. அதுக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடலாம்.
சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இதே கடாயில் வைக்காதீங்க, ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். வேறு பாத்திரத்தெல்லாம் மாற்றி வச்சுருங்க. ஏன்னா கடாய் ஹீட்டாக இருக்குல்ல, அதனால் சொல்கிறேன். ஓகேவா? சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நான் போட்டேன், வீடியோவில் காட்டல. ஓகேவா? ஏன்னா சுண்டல் வந்து வாய்வு. வடையை திருப்பிடலாம். பாருங்க, நான் சுண்டலை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். நம்மளுக்கு இப்போ வந்து வடை சுட்டுட்டா வேலை முடிஞ்சுது. ஓகேவா? இப்போ வந்து இருக்கிற கண்டிஷனில் இருக்குது வடை. எடுத்துடலாமா? கலர் பார்த்தீங்களா? சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இருக்கிற வடை மாவெல்லாம் தட்டி போட்டுட்டு சாமி கும்பிடும் போது பார்க்கலாம். எல்லாத்தையும் அதுக்குள்ளே நான் ரெடி பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சது பாருங்கள். சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் மசாலா சுண்டல், அவல் பாயாசம், அதுக்கப்புறம் மசால் வடை. கிருஷ்ணருக்கு இது தான் செஞ்சுருக்கோம். இப்போ சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா?